எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக. சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. நாம் இப்போ இந்த வீடியோ செஷனில் திருச்சின்ன மாலையில் 9வது பாசுரத்தை நம்ம இப்போ சேவிக்கலாம். வஞ்சனை செய் பூதனையை மாய்த்தார் வந்தார் மல்லர் மதகரிமல மலைந்தார் வந்தார் கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் கண்ணுதல் முன் வாணன் தோல் கழித்தார் வந்தார் பெஞ்சொல் தர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார் விலக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. இப்போ இந்த 9வது பாசுரமும் இந்த மகாபாரதத்தை பேஸ் பண்ணி தான் வருது ஃபுல்லாக. அதாவது கிருஷ்ணாவதாரத்தை பேஸ் பண்ணி வருது இந்த துவாபர யுகத்தை பற்றி. வஞ்சனை செய் பூதனையை மாய்த்தார் வந்தார். அந்த கம்சனால ஏவப்பட்ட பூதனை என்ற அரக்கி கிருஷ்ணரை கொல்ல வந்தா. அவ ஒரு அழகான சிறு பெண்ணா அவருக்கு பால் கொடுக்க வரா. அவருக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணர் தான் மாயோனாச்சு, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே என்ன பண்றார், அவர்கிட்ட பாலை குடிக்கிறேன்னுட்டு அவளுடைய மார்பகத்துல வாயை வச்சு அப்படியே உரியறார். அவளுடைய ஜீவாத்மாவையும் அப்படியே உரியறார். அப்படியே உயிரா அந்த வழியில அவ துடிச்சு இறக்குறா. எல்லாரும் மலைக்கிறா, ஐயோ ஒரு சின்ன குழந்தை இப்படிப்பட்ட ஒரு பெரிய ராட்சசி அழிச்சிட்டானேன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த இது மறைக்கிறது அவளை, அந்த பாசம் மறைக்கிறதாங்க. அவ அங்க அந்த குழந்தை கண்ணனை தான் பாக்குறா. ஆனா அங்க அந்த நாராயணனே வஞ்சனை செய் பூதனையை மாய்த்தார் வந்தார். அவனை வஞ்சனையா அந்த பெண் வேடத்துல அவளை பால் குடிக்க கொடுத்துட்டு போன அந்த பூதனையை மாய்த்தார் வந்தார். மல்லர் மதகரிமல மலைந்தார் வந்தார். அந்த முஷ்டிகன் என்ற மல்லன், அது மட்டுமல்ல மதம் கொண்ட அந்த குவளையப்பீடம் அப்படின்ற அந்த கம்சனுடைய யானை, இதையெல்லாம் அழித்தார் வந்தார். இதை எல்லாத்தையும் ஒழித்தார். மலைந்தார்னா இங்க ஒழித்தார். அதாவது கம்சனுடைய அரண்மனை வாசல்ல இருக்கிற முஷ்டிகன் என்ற ஒரு போர் வீரன். அவன் அப்படி இப்படி இல்லை, பிரம்மாண்டமானவன் இருக்கிறவன். இப்படிப்பட்ட ஒரு சின்ன கண்ண 15 வயசான ஒரு கிருஷ்ண அவனை அந்த மல்லனை தன்னுடைய வீரத்தினால் அழித்தார். அது மட்டும் இல்ல, குவளையாப்பீடம் என்ற அந்த யானை, பட்டத்து யானை எப்படி இருக்கும், சும்மா அப்படி இப்படியா இருக்கும். அது என்ன ரோட்ல போற யானையா? அது மத யானை. அதான் மத கரிமாலை, மத கரின யானை. மலைந்தார் வந்தார், அதையும் ஒழித்தார். கஞ்சனை போர் கடும் சினத்தார் கடிந்தார் வந்தார். இந்த கஞ்சனைன்றது கம்சனை. அந்த கம்சனைக்குடன் போர் போட்டு தன்னுடைய கடுமையான சினத்தினால், எங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்ட, எங்க அப்பாவை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு அந்த சினம் கொண்டு. ஏன்னா சில இடத்துல ரௌத்ரம் பழகணும், சில இடத்துல அடங்கி போகணும், சில இடத்துல நம்மளுடைய கோபத்தை காமிக்கணும். இந்த கம்சன் முன்னாடி தன்னுடைய கோபத்தை காமிச்சாராம். கண்ணுதல் முன் வாணன் தோல் கழிந்தார் வந்தார். அந்த சிவபெருமான் முன்னாடியே பானாசுரனுடைய 1000 தோள்களையும் டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணாராம். வெஞ்சொல் தர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார். அந்த சிசுபாலன் எவ்வளவு திட்டினா அந்த கிருஷ்ணனை ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தான் அவளை பண்ணிப்பேன் அப்படின்னா. அப்படியும் கிருஷ்ணர் அவனுக்கு டைம் கொடுத்த, திட்டுறையா திட்டு, ஒரு நாளைக்கு 99 வாட்டி திட்டு, அது வரைக்கும் உனக்கு பர்மிஷன் கிராண்டட், அதுக்கு மேல திட்டினா அவ்வளவுதான் அப்படின்றார். அவனும் கரெக்டா 99 வாட்டி தான் திட்டுவான். மீதி திட்டுனா நம்ம மறுநாள் ஸ்டாக் வச்சுப்பான். அந்த மாதிரி இருக்கிற கடைசியில அவனை மீறி 100வது தடவை திட்டும் பொழுதுதான் அவனை மாய்த்தார். ஆனா அப்படிப்பட்ட அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார். தன்னை திட்டினானே இந்த சிசுபாலன், என்னை எவ்வளோடா திட்டின, வாடா உனக்கு மோட்சமாதே வா, உன்னவா நரகத்துல போய் என்ன கொப்பரையில தள்ளுறேன்லாம் தள்ளலையாம். அப்படிப்பட்ட அந்த எதிரிக்கு கூட அவர் என்ன பண்ணார், மோட்சத்தை கொடுத்தார். விலக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். அதாவது
இந்த அர்ச்சராதி மார்க்கம், இந்த பெருமாளை இந்த மாதிரி உருவத்தில் இங்கே சேவிக்கலாம், வாங்க வந்து சேவிங்க. இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன், நான் வந்து அங்கே இருக்கிற மாதிரியே தான் வந்து இருக்கணும்னு கிடையாது. இதோ இந்த காஞ்சிபுரத்தில் நான் இருக்கேன், இதோ இந்த கும்பகோணத்தில் இருக்கேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறேன். விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். எங்கே வேணாலும் வரலாம், உனக்கு இதுதான் வழி, இப்படிதான் நீ சேவிக்கணும், இப்படிதான் உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லலையாம், எந்த ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்கலையாம், எப்படி வேணாலும் நீ வந்து என்ன படையலாம் அப்படின்னாராம். பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார். அந்த பாண்டவர்களை பல பிரச்சனைகள்லேருந்து பல வகைகளை காத்தார். 1 2 3 பிரச்சனையா, அதை சொல்றதுக்கு ஒரு பெரிய உபன்யாசமே பண்ணணும். பஞ்சவரை பாண்டவர்களை பல வகையும் எத்தனை வகைகளை காத்தார். அர்ஜுனனை காத்தார், தர்மரை காத்தார், பீமனை காத்தார், எத்தனையோ நிறைய 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 பாயிண்ட், கிட்டத்தட்ட 23 தடவை காப்பாற்றி இருக்கிறார் பாண்டவர்களை. அதுக்கு ஒன்னே ஒன்னு கேட்டா, திரௌபதியுடைய மானபங்கத்திலிருந்து அவளுக்கு புடவை துச்சாதனன் கிட்ட இருந்து காப்பாத்தினார், இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பீமன் போரெல்லாம் முடிஞ்சு காந்தாரி பீமன் அணைச்சிக்க போனாலாம். அப்போ அணைக்கும் போது பீமன் நொறுங்கிடுவான்னு சொல்லிட்டு பீமன் மாதிரி ஒரு இரும்பு சிலையை பண்ணி காந்தாரி கிட்ட எடுத்துட்டு போனாலாம். அந்த மாதிரி பல வகையில் இதை சொல்லலன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய 2 மணி நேரம் ஆகும், இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டுமே. பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே. அன்னைக்கு அந்த அரசவையில பாஞ்சாலி போட்ட சபதம் தான் இன்னைக்கு அந்த குருஷேத்திர போருக்கு ஒரு காரணமாச்சு. கடைசியில அந்த துரியோதனனுடைய தொடர் ரத்தத்தை எடுத்து தலையில, துச்சாதனுடைய தொடர் ரத்தத்தை எடுத்து தலையில தடவி அவருடைய தலை முடிஞ்சாலாம். அதுக்கு உதவி செய்தவர் வந்தார் தாமே. இப்படி மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கும் பாஞ்சாலிக்கும் பல வகையில அவர் உதவி செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் வந்தார், நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த பூலோகத்துக்கு வந்தது மட்டுமல்லாம அர்ச்சராதி மார்க்கமா இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறார். இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்தது மட்டுமல்லாம 24 படிக்கு மேல அழகா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். 24 படிக்கு கீழே அது தண்ணியில இருக்கிறார். 40 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம முன்னாடி வந்து நிக்கிறார். தினம் 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 நம்மளை சேவிக்கலாம், அவரை மலை மேல நிக்கிறார். அப்படிப்பட்ட விலக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். எத்தனையோ வழிகள்ல நம்மளை நல்வழிக்கு கொண்டு போகணும்னு வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவரை நம்ம சேவிப்போம். டெய்லி அவர்களுடைய பாசுரங்களை சொல்லுவோம். நல்லா திருப்பி சொல்ல 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 இதுல நமக்கு நல்ல ஒரு ஈடுபாடு வரும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம்.